அடுத்தது பார்ப்போம். இது கைமுறை செயலாக்கம். அடுத்தது என்ன சொல்ல போறோம்டா, தானியங்கி தரவு செயலாக்கத்தின் நன்மைகள். அப்ப கைமுறை, அப்ப இதுல இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யணும். அப்ப இதுல தான் தானியங்கி தரவு செயலாக்கம். ஸோ தானியங்கி தரவு செயலாக்கம்டா என்ன? இப்ப கணனி மற்றும் மென்பொருளை பயன்படுத்தி மனிதர் தலையீடு, மனிதர் இன்வால்வ் ஆகுறத குறைச்சு தரவுகளை செயலாக்கும் முறை. கணனி மற்றும் மென்பொருளை பயன்படுத்தி மனிதர் தலையிட குறைச்சு தரவுகளை செயலாக்குற முறை தான் நீங்க தானியங்கின்னு வந்துடும். வேகமாக செயலாக்க முடியும். வேகமாகன்றது என்ன சொல்றது? இப்ப முதல்ல நாங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மாணவர் ரெக்கார்டோ என்னவோ என்ன மேனுவலா கையால் எழுதி அதை சேவ் பண்ணி, இப்ப நாங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டேட்டா பேஸை கொண்டு வந்து மாணவர் தரவு தகவல் எல்லாத்தையும் அங்க சேவ் பண்ணி வச்சாச்சு. அப்ப என்ன, இங்க கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ்ன்றது தரவுத்தளம், டேட்டா பேஸ் தரவுத்தளம். இது பிறகு பார்ப்போம். இங்க தரவுத்தளத்துல ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் எல்லாமே இங்க சேவ் பண்ணியாச்சு. இங்க சர்வ் பண்ற ரெக்கார்ட் எல்லாம் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு, ஆர்கனைஸ்ட் வே இல்ல. ஒவ்வொரு டேபிள் அட்டவணை மூலமா இங்க சேமிக்கப்படும் எல்லா தரவுகளும். அப்ப இதுல ஒரு நன்மை என்னன்னா, வேகமாக என்ன எடுக்கலாம்டா, எல்லா தரவு தகவலும் டேட்டா பேஸ்ல இருக்கிறதால என்ன நடக்கும்டா, இங்க இருந்து தரவுகளை எடுத்துக்கொள்றது, ரிட்ரை பண்றது வேகமா இருக்கு. முதல் சொன்ன மாதிரி கொப்பியில் எழுத இல்லை, கம்ப்யூட்டரை பயன்படுத்தி தரவெல்லாம் இங்க பதிஞ்சு வச்சுட்டோம். இதுல எத்தனை லட்சக்கணக்கான தரவு இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் எடுத்தா, இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் டேட்டா பேஸ்ல எப்படி உருவாகும்டா, அதிகளவு பார்க்க தேவையில்லை, விளக்கத்துக்காக பார்ப்போம். ஸ்டூடெண்ட் என்ற ஒரு ஆள் இருக்கிறாருண்டா, இதுல ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி வைக்கப்படும். இங்கால ஸ்டூடெண்ட்டுக்கு நேம், இப்போ உதாரணமா குமார் என்றா குமாருக்கு ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, இப்போ இங்கால சுரேஷ் அண்டு இப்படி டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஒவ்வொரு தரவும் ஃபுல்லாக சேமிக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஈஸியாக ஃபில்டர், இது நாங்கள் இது சம்பந்தமான ஆழமான விளக்கம் எங்களுக்கு இப்போ தேவையில்லை, தெரிஞ்சு வச்சிருந்தா சரி. ஆனால் இப்படி ஐடிகளை பயன்படுத்தி சேமிக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு ஒரு ஆள்ற பேரோ இல்லை எங்களுக்கு ஐடி தெரிஞ்சிருந்தா எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு ஆள்ற பேரை தெரிஞ்சிருந்தா ஃபுல் ரெக்கார்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தரவு மிக குறைவாக ஒருக்கா 15 எடுக்க போகிறோம்னா ஃப்ரெஷ் கணக்கில் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அப்போ இது வேகமான செயற்பாடாக இருக்கு. அதாவது பிழைகள் வாரது குறைவாக இருக்கு, பிழைகள் குறைவாக இருக்கு. மேனண்டா இப்போ எக்ஸாம்பிளாக நாங்கள் ஏடிஎம் பார்ப்போம். ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் டெலர் மிஷின். இப்போ இங்கே தானா இயங்க போகிறோம். இப்போ நாங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்து பின் நம்பரை கொடுத்து ஒரு அமௌண்ட்டை போட்டோன்னே என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் இருக்கு, நான் 3,000 எடுத்துட்டேன், 7,000 மீதின்றது அது ஒரு கடைசி எடுத்த ஒரு ஜென்ரேட் பண்ணி ஒரு சீட்ல வருகுது. அப்போ அங்கே என்ன சிஸ்டம் பண்ணுண்டா, கால்குலேஷன் அக்யூரேட்டாக இருக்குது, பிழைச்சா எல்லாமே பிழைச்சிடும். அப்போ ரியல் டைம்ல அக்யூரேட்டாக இருக்குது, பிள்ளைகள் வாருது இயன்ற அளவு குறைக்கப்பட்டு பிள்ளைகள் வாருது குறைவாக இருக்கு. தகவலை புற டைம் எடுக்கு, இங்கே தகவல்களை வேகமாக தேடி பெற முடியும். தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறது டைம் எடுக்க போறதுனால இங்க நாங்க உடனேயே கம்ப்யூட்டர்ல அந்த பேர் இருக்கும், சர்ச் அண்ட் ஃபில்டர் பண்ணோம்னா உடனே அந்த நோயாளியோட பேரோ அல்லது அவர் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் உடனே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இதிலும் பார்க்க இந்த முறை ஆட்டோமேட்டிக்ல வேகமாகவே அந்த ரெக்கார்டை எடுத்துக்கொள்ளதா இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர்ல இருக்கிறதால நாங்கள் கூடுதல் ஃபில்டர் ஆப்ஷன் வச்சிருப்போம். ஃபில்டர்ன்றதை சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. எல்லா ரெக்கார்டும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி செய்யறதால எங்களால் இலகுவா தேடி இலகுவா பெற்றுக்கொள்ளலாம், இலகுவா அப்டேட்டும் பண்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இங்க சேதம் பாரதும் குறைவு, பாதுகாப்பு கூட. சேதம் பாரது குறைவு, பாதுகாப்பு கூட. சேதம் பாரது குறைவண்டா இங்க இருக்கிற ரெக்கார்ட்லாம் மழை வெள்ளை தீக்காயத்தால பாதிக்க போறது இல்லை. ஒன்று ஹார்ட் டிஸ்க் வென்வெட் இருக்குது, வென்வெட்ல அதிகளவான கொள்ளளவுகள் இருக்குது, அதுல சேமிக்கப்பட்டு இருக்கு வென்வெட். ரெண்டாவது வென்வெட்ல இருந்தாலுமே ஒரு பேக்கப் பண்ற ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு, பேக்கப் எடுக்கப்பட்டு வச்சுக்கலாம், பென் டிரைவ்லயோ இல்லை சிடிலையோ இல்லை என்னத்துலயோ பேக்கப் ஒன்று எடுக்க வச்சிருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லயோ வெளிவாரி வென்வெட் அதுலயோ ஒரு பேக்கப் பண்றது பிரதி எடுத்து வைக்கிறது, இதுல ஒரு பிரதி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று பிரபலமா இப்ப பயன்படுத்தப்படுறது கிளவுட் அண்ட் கிளவுட். இதுவும் இப்போ அதிகளவு விரிவாக்கமா சொல்ல தேவையில்லை. முகில் கணின்றது கிளவுட்ன்னு சொன்னா, இப்போ உதாரணமா எங்களோட ஜிமெயில், கூகுள் டிரைவ் அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது. இப்போ என்னண்டா, இப்போ ஃபேஸ்புக் எப்படி வேலை செய்யுது உதாரணமா பார்ப்போம். இது இல்லாம நாங்கள் ஒரு போடுற போட்டோ ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் எங்களோட ஸ்டோரேஜ்ல இல்லை,
நார்மலாக எங்களோட ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டு நாங்கள் எங்கிட்ட அழிச்சாலுமே ஆனால் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோ இருக்குது. அதுதான் இப்போ சாதாரண உதாரணம் பண்ணி வச்சிருப்போம். க்ளவுடுண்டா என்னென்னா இப்போ நாங்கள் எங்கிட்ட லோக்கலாக எங்கள்கிட்ட ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக இன்னொரு நிறுவனம் வந்து அங்கே ஒரு டேட்டா சென்டரை வச்சிருக்கு. அப்போ எங்களோட தரவெல்லாம் அங்கே கொடுத்து அங்கே சேவ் பண்ணி வச்சு அவங்க மெயின்டைன் அவங்க பாதுகாத்து கொண்டு இருப்பாங்க. நாங்கள் இதை வச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்படியான சிஸ்டம்லாம் வளர்ந்துருக்குது. பிறகு க்ளவுடுன்ற பாடம் உள்ள போயிருக்குல்ல டீப்பாக பார்ப்போம். இது ஒரு விளக்கத்துக்கு தான் சொல்லியிருக்கு. அஞ்சாவதா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா செலவை குறைச்சு. அப்போ ஐந்தாவது என்ன செய்தோம்னா அங்கே ஸ்பெண்ட் ஆகிற அங்கே இருக்க செலவை குறைச்சி அங்கே இருக்க உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். செலவை என்ற அளவுக்கு குறைக்கணும். அங்கேருந்து வர உற்பத்தி திறனை அதிகரிச்சா நிறைய பிரச்சனை நேரம் மிச்சமாக மனித கூலி உழைப்புகள் குறையும். இப்படி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. சரியா? அதோட அதிக வேலைகளை குறைந்த அளவு நேரத்தில் செய்யலாம். அப்படி நிறைய நன்மைகள் இதுல இருக்குது. ஸோ இன்டர்நெட். ஸோ இணையம்ண்டா என்ன பார்ப்போம். என்ன செய்யறோம்? இணையம்ன்றது இப்ப எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர தகவலை பரிமாறிக்கொள்ளணும், இன்னொருத்தருக்கு தகவலை பெற்றுக்கொள்ளணும். உதாரணமா யோசிச்சு பார்ப்போம். கூகுள் நாங்க பயன்படுத்துறோம். கூகுள்ன்ற ஒன்று பயன்படுத்துறோம். கூகுள்ன்றது ஒரு வெப்சைட். இந்த இணையதளத்தை நாங்க பயன்படுத்துறோம். ஓகே, இத நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து நாங்க மட்டும் தான் பயன்படுத்துறோமானா இல்லை. இந்தியால பயன்படுத்துறாங்க, அமெரிக்கால பயன்படுத்துறாங்க, ஜப்பான்ல, இப்ப எல்லா நாட்டிலையுமே இதை அணுகக்கூடிய மாதிரி இருக்கு. இதை அணுகி எதை வேணாலும் கேள்வி கேட்டு இதுல இருந்து எடுத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இணையத்துல வந்து இவ்வளவு ஒரு நன்மை இருக்கு. அப்ப இணையம் என்ன நடக்குதுன்னா முதல்ல உதாரணத்துக்கு நான் கவனிப்போம். ஒரு ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டா ஒரு பள்ளிக்கூடத்துல 20 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா அந்த 20 கம்ப்யூட்டர்ஸும் வைஃபை மூலமோ அல்லது கேபிளை பயன்படுத்தியோ ஒன்றோடு ஒன்று நெட்வொர்க் இணையத்துல இணைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா ஒன்றோடு ஒன்று தரவு தகவலை பரிமாற்றி கொள்ளக்கூடியதா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இதுல நான் ஒரு கம்ப்யூட்டர், 2 கம்ப்யூட்டர், 3, 4, 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குண்டா ABCDE என்று பேர் இருக்குண்டா ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸும் மற்ற கம்ப்யூட்டர்ஸோட இந்த தரவு தகவலை பரிமாற்றி கொள்ள வேண்டி இருக்குது. இதுதான் சொல்றது நெட்வொர்க். இப்போ இணையம்ன்றது நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க், வலையமைப்புகளின் வலையமைப்பு நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்னு சொல்றது. அப்ப இன்டர்நெட்ன்றது அப்ப பல வலையமைப்பு சேர்ந்து இந்த இணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. பல வலையமைப்பு என்னன்னு சொல்லுவோம். உதாரணமா இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்க நார்மலா பிஓசி பேங்க் யூஸ் பண்றோம், ஹெச்என்பி, பியூப்பிள்ஸ் என்ற பேங்க் எல்லாம் நாங்க பயன்படுத்துறோம். இப்ப இதுல வந்து பிஓசி பேங்குன்ற ஒரு நெட்வொர்க் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா கிளைகள் எல்லா நெட்வொர்க்குமே பிஓசிக்காக பயன்படுத்தப்படும். ஹெச்என்பி கொண்டு இருக்கும், பியூப்பிள்ஸ் கொண்டு இருக்கும். ஆனா எங்களுக்கு பிஓசில இருந்து ஹெச்என்பிக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, ஹெச்என்பில இருந்து பிஓசிக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அப்படி எந்தெந்த வங்கிகளுக்கு தேவையோ அந்தந்த வங்கிகளுக்கு நாங்க பணங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதா இருக்கு. பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதா இருக்கு. இதுல வந்து பார்த்தா என்ன சொல்றோம்னா இது இணையம் இங்க ஏன் பங்கு கொள்ளுதுன்றா தனியா சின்ன சின்ன நெட்வொர்க்கா இருந்தா அங்க ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்ப கொஞ்சம் இன்டர்நெட் எலாபரேட் ஆன பிறகு இணையம் நிறைய நெட்வொர்க்ஸ் இந்த இணையம் வந்த பிறகு இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் ஈஸியா மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே, நெட்வொர்க். அப்ப இந்த குளோபல் நெட்வொர்க் ஏன் இதை சொல்றது? இணையத்தை குளோபல் நெட்வொர்க் என்னதுக்காக சொல்றதுண்டா இணையத்துல அதே சொன்ன மாதிரி கூகுள்ன்ற இந்த வலைத்தளத்தை எந்த நாட்டுல இருந்து நாங்க அணுகிறோம் தானே, அதனாலதான் குளோபல்ன்றது எல்லா இடத்துலயுமே அக்சஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கிறதால இது ஒரு குளோபல் நெட்வொர்க்னு சொல்றோம். அத மாதிரி சரி. அப்ப இந்த இணையம்ன்றது தெரியுது. இணையம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, எங்க உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி எல்லாம் இருக்குது. ஓகே, அதை பார்ப்போம். அப்ப உதாரணமா இப்ப எங்க அமெரிக்கால என்ன நடக்குதுன்னா ABCD என்ற அவங்கள வந்து போர் தளங்களோ அல்லது போர் செய்யற இடங்கள்லயோ இப்ப பி என்ற தளம் போர் தளம் தாக்கப்பட்டா அடுத்து இதுல இருந்து போற தரவு தகவல் பரிமாற்றம் வந்து அங்க மேற்கொள்ள முடியாது ஒரு வழியில செல்றதால. அப்ப அவங்க இதுக்கு வேற என்ன வழி கொண்டலாம்னு யோசிச்சு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதுகாப்பு தளம் வந்து ஆர்பனெட்ன்றதை வந்து அறிமுகம் செய்யுது. ஆர்பனெட் இது என்னன்னா அமெரிக்கன் ரிசர்ச்
ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க். இத அமெரிக்கா டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதுகாப்புத்துறை வந்து இதை அறிமுகம் செய்யுது. அப்ப இது அறிமுகம் செஞ்சு முதல்ல ஆரம்பத்துல 4 காணனிகள் இணைத்து பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டிஸ், மற்றது ஆய்வூடகங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், அதுக்கு பிறகு சில நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்ப அது இன்டர்நெட்டா உருவெடுத்துட்டு இணையமா வளர்ச்சி பெற்றுட்டு. ஓகே ரைட். சாதாரணமா குட்டி குட்டி நெட்வொர்க் நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலுமே ஸ்கூல் என்றான, பேங்க் என்றான, அல்லது ஒரு கம்பெனி சின்ன சின்ன நெட்வொர்க் ஒரு விலையமைப்பு இருக்கு. ஏனென்றா ஒவ்வொரு கணனியும் தனக்குள்ள தகவலை பரிமாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த குட்டி குட்டி நெட்வொர்க் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய நெட்வொர்க் நிற்போம். நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் விலையமைப்பு தான் இந்த இணையம். இந்த இணையத்தால நிறைய நன்மை இருக்குது, தீமை இருக்கு, அது பிரபம். ஆனா இப்படித்தான் இந்த இணையம் உருவானது. அமெரிக்கா டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதுகாப்பு தளம் வந்து ஆர்பனேட்டை உருவாக்கி கொன்றது. ஏனென்றால் தன்னோட போர்க்களங்கள், போர்த்தளத்தில் ஏதாவது ஒரு தளம் வந்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டா தரவு தகவல் மற்ற இடங்களுக்கு பரிமாற்றிக் கொள்ளணும். அதுக்கு என்ன வழி என்று யோசிக்க இந்த ஆர்பனேட் அறிமுகம் செஞ்சு அதுக்கு பிறகு இந்த இணையத்தின வளர்ச்சி ஆரம்பிக்குது. ஓகே, 1958 வந்து ஆர்பா. 1958 வந்து 1957 சோவியத் ஒன்று என்ன செய்யுதுன்னா ஸ்புட்னிக் என்ற ஒரு கோளை விண்ணில ஏவுது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அமெரிக்கா தான் 1958 இந்த அர்பாவை உருவாக்கி என்ன செய்யுது என்றால் அதுக்கு அப்ப அந்த காலத்துல இந்த பிரச்சனை வந்துட்டு தரவு தகவலை ஒரு கணனிகளில பரப்புறது அல்லது பரிமாறுறது எப்படி என்றா அர்பா நிறுவனம் கேட்டது பல நினைக்குது பல காலனிகளை ஒன்றோடு ஒன்றாக இணைத்தா என்ன. அதுக்கு பிறகு வந்த திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட். பிறகு 1965 IMP என்ற இந்த ஆண்டுல இன்டர்ஃபேஸ் மெசேஜ் ப்ராசஸர். ஓகே, அப்ப அந்த காலத்துல வந்து ரவுட்டர் இல்ல. இப்ப ரவுட்டர் இல்ல. அப்ப அந்த காலத்துல ரவுட்டருக்கு பதிலா தான் இந்த இன்டர்நெட் மெசேஜ் ப்ராசஸர் பயன்படுத்தப்பட்டது. சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து செல்ற தரவு வந்து தகவல் அந்த இடத்துக்கு நேரடியா செல்லாது, பல இடங்களுக்கு போய்த்தான் செல்லும். அதான் கிட்டத்தட்ட அது அந்த வேலையை ரவுட்டர் செய்யுது. அதே வேலையை தான் இந்த IMP செஞ்சது. அப்ப அதே போல இன்டர்நெட்ல இருக்க தரவும் வந்து பல சாதனங்கள் வழியா செல்லுது. அப்ப அந்த வேலையை தான் IMP அந்த காலத்துல செஞ்சு. 1983 NSF நெட் வந்து உருவாக்கப்பட்டது. ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் இருந்த ஆர்பானெட் வந்து பிறகு பல்கலைக்கழகங்களுக்கும் இணைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுனால NSF நெட் வந்து இங்க உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து 1983 1993 இன்னும் இணைய பாவனை வந்து அதிகரிச்சது. இன்னும் நிறைய மக்கள் வந்து இணையத்தை பாவிக்க வழிகிட்டவர். 1995 வந்து WWW வந்து இதுதான் மிக பிரபலம். WWW வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. வேர்ல்டு வைடு வெப்னு சொல்றது. அப்ப சில பேர் நிக்கிற வேணும் வேர்ல்டு வைடு வெப் WWW இணையமும் ஒன்றுதான். இன்டர்நெட் வேற, வேர்ல்டு வைடு வெப் வேற. இப்ப உதாரணமா சொல்றேன்டா, நாங்க கிளிநொச்சியில இருந்து கிளம்பு போறோம்டா, இந்த ரோட் வந்து இன்டர்நெட் கருதினா அந்த இடத்துல இருக்கிற சாலைகள், பக்கத்துல இருக்கிற சாலை பல கடைகள், ஷாப்ஸ் எல்லாமே வந்து WWW. இதுக்குள்ள என்ன இருக்கும்டா எல்லா இணையதளங்களும் இது கொண்டிருக்கும். இதை பார்வையிடுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவைன்னா இன்டர்நெட் தேவை, இணையம். அப்ப ரெண்டுமே உண்டு இல்லை. இன்னுமே இந்த இன்டர்நெட் உலகின் அத்தியாவசியமான ஒரு தேவைக்குள்ள வந்துட்டு. அப்ப இது ஒரு சாதாரண ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ இப்படி இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் இணையம் உருவானன்னு சொல்லி இந்த வழியில தான் இணையம் வந்து இப்ப நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஓகே.